ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவரே சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவரே சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது ஒன்றுமில்லை இயேசுவா வல்லவரே கனமகிமைக்கு பாத்திரரே ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை Lord God, thou hast made the heavens and the earth by thy great power. Yes, Lord. Lord God, thou hast made the heavens and the earth by thine outstretched hand. Nothing is too difficult for thee, oh Jesus. Oh, amen. Hallelujah. Nothing is too difficult for thee. Oh, nothing is too difficult for thee. Oh, great and mighty God, great and mighty indeed. Nothing, absolutely nothing is too difficult for thee. Nothing, absolutely nothing is too difficult for thee. என் கண்மனை நீரே, என் கோட்டையும் நீரே, என் துருகமும் நீரே, அடைக்கலம் நீரே என்று நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுகிறோமா? இந்த நாளில் பயங்கரமான ஒரு நேரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்மளுக்கு அடைக்கலமும் துருகமும் பாதுகாவலுமா இருக்க முடியும். அவரை அன்றி நம்மளால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த துருகத்தையும் அந்த அடைக்கலத்தையும் நாம் துதிப்போமா, போற்றுவோமா? ஹalleluya, ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Jesus. ஹalleluya. உற்சாக கரங்களை தட்டி நீங்க எங்க இருந்தாலும் சரி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. ஆமென். Oh, we give you glory, Lord. Amen. கண்மலை நீரே, என் கோட்டையும் நீரே, என் துருகமும் நீரே, என் அடைக்கலம் நீர். எஸ்ஸப்பா, என் கண்மலை நீரே, என் கோட்டையும் நீரே, என் துருகமும் நீரே, என் அடைக்கலம் நீருமே. பாடி பாடி மகிழுவேன், துதித்து துதித்து போற்றுவேன். பாடி பாடி மகிழுவேன், துதித்து துதித்து போற்றுவேன். என் கண்மலை நீரே, என் கோட்டையும் நீரே, என் துருகமும் நீரே, என் அடைக்கலம் நீரே. என்றால் செங்கடல் எதிரே நின்றாலும் பார்வோன் சேனை என்னை தொடர்ந்தாலும் நான் நம்பும் தேவன் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். ஒருபோதும் என்னை விட்டு விலகாத தேவனா இருக்கிறார். ஹalleluya. ஆமென். அந்த ரட்சகரை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். செங்கடல் எதிரே நின்றாலும் பார்வோன் சேனை தொடர்ந்தாலும், செங்கடல் எதிரே நின்றாலும் பார்வோன் சேனை தொடர்ந்தாலும் நான் நம்பும் தேவன் என்னை கைவிடாது. நான் நம்பும் தேவன் என்னை கைவிடாது. பாடி பாடி மகிழுவேன், துதித்து துதித்து போற்றுவேன். Yes Lord, we give you glory Lord. Hallelujah. Amen. என் கண்மலை நீரே, என் கோட்டையும் நீரே, என் துருகமும் நீரே, என் அடைக்கலம் நீரே. Hallelujah. யோர்தான் என்னை சூழ்ந்தாலும், எரிகோனை தொடர்ந்து வந்தாலும், என் நம்பிக்கை நாயகன் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். என் நம்பிக்கை நாயகன் எனக்காக இருக்கும் போது நான் எதை குறித்து நான் அஞ்சுறேன். ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். யோர்தான் என்னை சூழ்ந்தாலும், எரிகோ என்னை எதிர்த்தாலும், யோர்தான் என்னை சூழ்ந்தாலும், எரிகோ என்னை எதிர்த்தாலும் நான் நம்பும் தேவன் என்னை கைவிடாராஜன். நான் நம்பும் தேவன் என்னை கைவிடாராஜன். பாடி பாடி மகிழுவேன்,
துதித்து துதித்து போற்றுவேன், பாடி பாடி மகிழுவேன், துதித்து துதித்து போற்றுவேன். என் கண்மலை நீரே, என் கோட்டையும் நீரே, என் துருகமும் நீரே, என் அடைக்கலம் நீரே. பலன் என்னிடத்தில் இருக்கும் போது நான் ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன் ஆண்டவரே, ஒரு மதிலை தாண்டுவேன் ஆண்டவரே. ஏனென்றால் என்னை கைவிடாத நேசர் எனக்கு உண்டு. Hallelujah, amen. Thank you Jesus. Oh, we glory Lord, amen. உம்மாலே சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே மதிலை தாண்டிடுவேன், உம்மாலே சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே மதிலை தாண்டிடுவேன். நான் நம்பும் தேவன் என்னை கைவிடாராது, நான் நம்பும் தேவன் என்னை கைவிடாராது. பாடி பாடி மகிழுவேன், துதித்து துதித்து போற்றுவேன், பாடி பாடி மகிழுவேன், துதித்து துதித்து போற்றுவேன். என் கண்மலை நீரே, என் கோட்டையும் நீரே, என் துருகமும் நீரே, என் அடைக்கலம் நீரே, என் கண்மலை நீரே, என் கோட்டையும் நீரே, என் துருகமும் நீரே, என் அடைக்கலம் நீரே. என்னுடைய தேவன் எல்லா காரியத்தையும் செய்து கொடுத்த தேவன், எனக்காக ஆவலோடு காத்திருக்க தேவன் ஒரு வாசலை உண்டு பண்ணி அவரை பார்ப்பது ஆயத்தமா இருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவரே, அவர் நல்லவரே, வாழ்த்துவேன் நான், வாழ்த்துவேன் நான், அவர் வல்லவரே. அவர் சேர்ந்து சொல்வோமா? பாடுவேன், பாடுவேன் நான், பாடுவேன் நான், அவர் நல்லவரே, அவர் நல்லவரே, வாழ்த்துவேன் நான், வாழ்த்துவேன் நான், வல்லவரே. அவர் வல்லவரே. நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காண்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காண்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன். யெகோவா ஈராவை எல்லாம் பார்த்து கொண்ட தேவன், யெகோவா நிசியாய் எனக்கு வெற்றி, எனக்கு ஜெயம், எனக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் நீர்தான் ஐயா. ஹல்லேலூயா, நீதான் ஐயா என்னுடைய நீதியின் தேவன். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீ, எல்லாம் பார்த்து கொள்வீ, யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, ஜெயம் தாருவீ, என்றும் ஜெயம் தாருவீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, பார்த்து கொள்வீ, எல்லாம் பார்த்து கொள்வீ, யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, ஜெயம் தாருவீ, என்றும் ஜெயம் தாருவீ. நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், ஆமென். நீரே என்னை காண்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், ஹல்லேலூயா, நீரே என்னை காக்கின்ற தேவன். ஏனென்றால் எனக்கு சமாதானத்தை கொடுத்த தேவன் அப்பா. யெகோவா ஷாலோமா இருந்தீரப்பா, யெகோவா ஷம்மாவா இருந்தீரப்பா, என் கூட இருக்கிற தேவன் அப்பா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், சமாதானமே, சமாதானமே, யெகோவா ஷம்மா,
துதிக்கவும் அவரை மகிமைப்படுத்துவதில் ஒரு சமாதானம் வரும். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்து 2000 ஆண்டுகள் அநேக காரியங்கள் நம்மளுக்காக செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஆண்டவர் செய்த ஒரு அதிசயத்தை நாளை சாட்சி சொல்லும்படியாய் பிராமண குலத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு குடும்பமாக இந்த நாளிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆகவே இந்த நேரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைக்கென்று என்னுடைய மனைவியின் பெயர் ரேச்சல் லிடியா ஆண்டவரை சொந்த ரட்சகராக பிராமண குடும்பத்திலிருந்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த நாளை ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படியாக அழைத்திருக்கிறார். நாளை தேவனுக்கு மகிமைக்கென்று இந்த சாட்சி சொல்லும்படி நான் அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில கூட முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நியூ லைஃப் டிவியுடைய குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிராமண குலத்தில் பிறந்து வளர்ந்தவன். 1999 நான் ஆண்டில் பார்த்தீங்கன்னா 1999 வருஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் குடும்பத்தை சந்தித்தார். எங்கள் அம்மா மரண படுக்கையில் கிடந்தாங்க. அவங்களுக்கு என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. அதாவது ஒரு குடும்பம் எங்களுக்கு எதிராக ஒரு பில்லி சூனிய கட்டை வைத்திருந்தாங்க. அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா மரித்து விடுவாங்க என்று நாங்கள் யோசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் இல்லத்துக்கு இறங்கி வந்தார். எங்கள் அம்மாவோட பேசினார். எங்கள் அம்மாவோட சொன்னார், இந்த சபைக்கு நீ போக வேண்டும், இன்று இரவிற்குள்ள இந்த சபைக்கு நீ போ, அந்த போதகர் உனக்காக ஜெபிப்பார்கள் என்று சொன்னார். எங்கள் அம்மா உடனே எழுந்து அந்த சபைக்கு போனாங்க. அந்த சபைக்கு போய் போதகர் இடத்துல ஜெபிக்க கேட்டுக்கொண்டாங்க. நடந்த ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், அந்த போதகர் எங்க வீட்டுல ஜெபிக்கும் போது அந்த பில்லி சூனிய கட்டுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்படட்டும் என்று ஜெபித்தார்கள். அந்த வேளையில அந்த நிமிஷத்துல ஆண்டவரின் தாய்க்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். எங்க அம்மா இறந்து விடுவாங்க என்ற ஒரு சூழ்நிலையில கர்த்தர் அற்புதமாக எங்க அம்மாவுக்கு ஒரு சுகத்தை கொடுத்து ஒரு மறுஜீவனை கர்த்தர் கொடுத்தார். அன்று இரவிலேயே நானும் என் தகப்பனும் தாயாரும் எங்க அண்ணனும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம். இனிமே நம்ம வாழ்க்கை வாழ்ந்தா அது இயேசு கிறிஸ்துவுக்காக மாத்திரம்தான் நாங்க வாழ போகிறோம். எங்க வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே அர்ப்பணிக்கிறோம் என்று நாங்க முடிவு எடுத்தோம். நடந்த ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், ஒரே மாதத்துல நாங்க சபையில ஒரு உறுப்பினரா மாறணும். ஞானஸ்தானம் எடுத்தோம். அந்த ஊர் மக்கள் எல்லாம் திகைத்து போனாங்க. இவங்க ஒரு பிராமின் ஃபேமிலி, ஒரு ஐயர் குடும்பம், இப்படி மாறினாங்க அப்படின்னு. அந்த ஊர் முழுக்க எங்களுடைய சாட்சி பரவினது. அது மாத்திரம் இல்லாம எங்க உறவினர்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போது எங்களுடைய சாட்சியை நாங்க சொல்லும் போது எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஒவ்வொருவராக தொடப்பட்டாங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அதற்கு பிறகு நான் என்ன படிப்பது என்று யோசித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எனக்கு காருண்யா காலேஜில் இன்ஜினியரிங் படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த படிப்பு முடிச்ச உடனே வேலைக்கு என்ன செய்வது என்று யோசிக்கும் போது கர்த்தர் ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனியில் எனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் உள்ள ஒரு வேலையை கொடுத்தார். அதற்கு பிறகாக ஒரு ஆச்சரியமான காரியம், திருமண காரியத்திற்கு இங்கும் அங்குமாக எல்லாரும் அலைந்து திரிவாங்க. ஆனால் நாங்கள் ஆண்டவரை பாதத்தில் வைத்து, ஆண்டவரே உங்க சித்தம் எங்க திருமணத்தில் நடக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அற்புத விதமாக எங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தார். ஏற்ற வேளையில எனக்கும் எங்க அண்ணனுக்கும் 2 பேருக்குமே ஏற்ற வேளையில திருமணம் காரியங்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்தார். இப்ப குடும்பமாக நாங்க கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறோம். எங்க வாழ்க்கையில நன்மையான யாவையும் கர்த்தர் கொடுத்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். நான் பிறந்து வளர்ந்தது ஒரு குடும்பத்துல, ஆனா இப்போ இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நாங்க நிற்கிறோம். இன்றைக்கும் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் நான் சொல்லுகிற காரியம், உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். நீங்க ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை வாழ்க்கையில பிரச்சனையோட இருக்கலாம், ஒருவேளை வியாதியோட இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்லுகிற காரியம், யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ உங்க வீட்டுல ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருங்க. எக்ஸ்பெக்ட் miracles in each family. God will touch you, God will heal you. கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவராலே